வன்மையாக கண்டித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட குழுவினுடைய செயலாளர் அருமை தோழர் ஜெய்சங்கர் அவர்களை, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் ஆனந்தன் அவர்களை, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களே, நண்பர்களே, சுட்டரிக்கும் வெயிலில் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் படுகிற துயரங்கள் இந்த கொடூரமான வெயிலை விட துயரமாக இருக்குது என்கிற முறையில் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே நம்முடைய தோழர்கள், பெண்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் ஏதோ பால் நிலா காய்கிற ஒரு நிலவுக்கு கீழே அமர்ந்திருப்பதை போல் அவ்வளவு பெரிய ஒரு கடமை உணர்ச்சியோடு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கொடூரமாகத்தான் இருக்கிறது. நானும் உங்களோடு 2 மணி நேரம் இந்த வெயிலிலே தான் அமர்ந்திருந்தேன். ஆனால் இந்த பெரியவர், அந்த சஞ்சய் காந்தியினுடைய தகப்பனார், அவருடைய செல்வ புதல்வனுடைய தலை எவ்வாறு சாதியவாதிகளால் பிளக்கப்பட்டிருக்கிறது என்கிற புகைப்படத்தை அவர் காட்டுகிற போது நெஞ்சிலே ஏற்படுகிற வெப்பத்தை விட இந்த சூரியன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற மன உணர்வோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிற இந்த அற உணர்ச்சி அரசியலமைப்பு சட்டத்தின் மீது, ஜனநாயகத்தின் மீது, மக்களுடைய நல்வாழ்வின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அற உணர்ச்சி, அதில் 1% இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த வெயிலிலே அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நான் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய ஒரு புலம்புகிற மனிதனாக இருக்கிறார் என்றுதான் நம்முடைய தோழர்கள் எல்லாம் இங்கே பேசினார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இது போன்ற துயரங்கள் பொதுவெளியிலே கண்டிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. இவையெல்லாம் பொது இடங்களிலே பேசப்பட வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக இப்படி நாமெல்லாம் இந்த வெயிலிலே இருந்து இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, நீதியை பாதுகாப்பதற்கு என்பதற்காகத்தான் இந்த சுட்டரிக்கும் வெயிலிலே நாம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு உறுதிபட சொல்வேன், நீங்கள் இந்த வெயிலில் அமர்ந்திருந்தது நீண்ட நேரம் இந்த போராட்டத்துக்காக அமர்ந்திருந்த இந்த நேரமும், உங்களுடைய தியாகமும், உங்களுடைய போராட்ட உணர்ச்சியும் ஒருபோதும் வீண் போகாது. நாம் நிச்சயமாக வெல்வோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் வேண்டுமானால் பொறுப்பில்லாமல் இருக்கலாம். நாம் அப்படிப்பட்ட முறையில் பொறுப்பற்றவர்களாகவும் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்பதை இந்த போராட்டம் அவர்களுக்கு உணர்த்தும் என்று நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அருமை தோழர் மோகன் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்த தினம். நாடு முழுவதும் அவருக்கு ஏராளமான மலர் மாலைகள் அவருக்கு அணிவிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தந்தை பெரியாருக்கு அணிவிக்கப்பட்ட மாலைகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்தால் அநேகமாக ஒரு 1000 டன் மாலைகள் சேரும். ஆனால் 1000 டன் பூ மாலைகளால் பெரியாரை வணங்கிவிட்டு பெரியாருடைய கோட்பாடுகளுக்கு ஒரு கால் செருப்பு அளவிற்கு கூட மரியாதை கொடுக்காத ஒரு மாநிலத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை உயிரோடு திரும்பி வந்தால் அவர் கேட்கிற வேண்டுகோள் ஒன்றாகத்தான் இருக்கும். அருள் கூர்ந்து என்னுடைய பெயரை யாரும் பயன்படுத்தாதீர்கள், என்னுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு உங்களில் யாருக்கும் அருகதை கிடையாது. என்னுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு இடதுசாரிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற இயக்கங்களுக்கும் மட்டும்தான் இருக்கிறதே தவிர உங்களுக்கெல்லாம் என்னுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு அருகதை இல்லை என்று தந்தை பெரியார் கையில் வைத்திருக்கக்கூடிய தடியால் அவருடைய பெயரை சொல்கிற மடையர்களுடைய தலையில அடித்து சொல்வார், அவருடைய பெயரை சொல்லாதீர்கள். பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிந்துவிட்டு பெரியாருடைய புகழை நீங்கள் பக்கமாக பேசிவிட்டு இது போன்ற மூடர்களை எல்லாம் காவல்துறை கண்காணிப்பாளராக நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் பெரியாரின் பெயரை சொல்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய துயரம் இங்கே தோழர்கள் பேசினார்கள். சின்ன குழந்தைகள் அங்கே கிராமத்திலே, கருங்காலக்குறிச்சி கிராமத்தில் அவர்கள் சிலைகளை கரைத்து விட்டு வந்தால் பச்சிலம் குழந்தைகளை நீங்கள் அடிக்கிறீர்கள்.
29ஆம் தேதி ஒரு கிராமத்தில் மாம்பாக்கம் என்று நினைக்கிறேன், மாம்பாக்கம் கிராமத்தில் தலித் மக்கள் தங்களுடைய வழிபாட்டிற்காக விநாயகர் சிலை எடுத்து செல்கிற போது ஒரு குறிப்பிட்ட தெரு வழியாக வராத போது பொது வீதி வழியாக வருகிற அவர்களை நடுவழியிலே மறைத்து தாக்குதல் நடத்துகிறீர்கள். 2 நாள் கழித்து 31ஆம் தேதி வேண்டுமென்றே ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதியில் நீங்கள் சிலைகளை கொண்டு போனது மட்டுமல்ல, சாதி வரியை தூண்டக்கூடிய, சாதி வரியை பகிரங்கமாக உணர்த்தக்கூடிய பாடல்களை ஒளிபரப்பி வேண்டுமென்றே தகராறில் ஈடுபடுகிறீர்கள். இந்த 2 காட்சியும் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியும். நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது, 29ஆம் தேதி அமைதியான முறையிலே அந்த ஊர்வலம் சென்ற போது நடுவிதியினை தடுத்தார்கள். நீங்கள் 29ஆம் தேதி தடுத்ததற்காக வழக்கை பதிவு செய்திருந்தால் 31ஆம் தேதி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுமா? எஸ்பி கேட்டாரா, புகார் கொடுத்தா தான் வழக்கு பதிவு பண்ணுவோம். அவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ பழைய இரும்பு கடையில ஒரு 4 ஸ்டாரை வாங்கி மாட்டதான் நினைச்சுக்கிட்டார். அவர் போட்டுக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் அவர் அணிந்திருக்கிற அந்த சிங்க முகமும் ஏதோ காயலான் கடையில் வாங்கியது அல்ல. காயலான் கடையில் ஒருத்தர் வாங்கி போட்டு போனா ஊர்ல என்ன சொல்லுவான்? லூசு போய பைத்தியக்காரன் சொல்லுவோம். சொல்லுவோமா மாட்டோமா? ஆனால் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு காயலான் கடையில வாங்கி அந்த ஸ்டாரையும் சிங்க முகத்தை மாற்ற இன்றைக்கு அவருக்கு பட்ட சிங்க முகத்தையும் மிகப்பெரிய மரியாதையும் செல்வாக்கும் அவர் கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த இடத்துல வந்து இறங்கினால் அங்க இருக்கிற காவல்துறை அத்தனை அதிகாரிகளும் ஓடி வந்து சல்யூட் அடிக்கிற காட்சியை நான் பார்க்கிறோம். அரசாங்கம் அவ்வளவு சலுகைகளை இவருக்கு வாரி வழங்குகிறது. இதெல்லாம் எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது? இதோ நம் முன்னால் சிலையாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாட்டில ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு பார்க்கப்பட வேண்டும். நம்மை பொறுத்தவரை எல்லாமே அது காக்கி துணிதான், காக்கி டிரெஸ் தான். நம்ம ஜெய்சங்கர் சொன்னதை போல காக்கி சட்டை, அந்த பூட்டு தான். ஆனால் அவர்கள் இங்கே தோள்பட்டிலே அணிந்திருக்கிற அந்த அடையாளங்கள் தான் அவர் எஸ்ஐயா, ஏஎஸ்ஐயா, அவர் டிஎஸ்பியா, எஸ்பியா, ஏடிஎஸ்பியா, டிஜிபியா, விளக்குமாறா, வெங்காயமா என்பதையெல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய அந்த சிறப்பு அடையாளங்கள். இதெல்லாம் காயலான் கடையில் வாங்கியதல்ல. நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடித்துக் கொடுத்த அரசமைப்பு சட்டம் உனக்கு வழங்கி இருக்கிற அதிகாரம் என்பதை இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உணர வேண்டும். என்ன செய்யறதுன்னு கேட்கிற இடத்துல தான் நீ இருக்கிறன்னா அதை பூரா கலத்தி போட்டுரு. நீயா கலத்தி போட்டு நல்லா ஒரு 4 உத்தராட்ச கோட்டையை வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு காவி துணியை கட்டிட்டு போய் காலடியிலே ஊர் தெருல போய் மக்கள்கிட்ட கேளு, என்ன செய்யலாம்னு கேளு. சாமியார் தானே இப்படி கேட்கணும், என்ன செய்யலாம்னு. இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சாமியாரை போல் இருக்கு என்று சொன்னா இது போன்ற அடையாளங்கள் உங்களுக்கு எதிர்க்கு என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புவோமா மாட்டோமா? இவ்வளவு கொடூரமான தாக்குதல்கள் இந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அணக்கரை கோட்டாளம் என்கிற கிராமத்தில் தலித் மக்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோவிலுக்குள்ளே வழிபாடு நடத்துகிறார்கள். அவ்வாறு வழிபாடு நடத்துகிற கோவிலுக்குள்ள நீங்கள் பெனாயிலை ஊற்றி சுத்தம் செய்வீர்கள், பிளீச்சிங் பவுடரை வைத்து சுத்தம் செய்வீர்கள். தலித் மக்கள் அணிவித்த மாலையை எடுத்துக் கொண்டு வந்து நடுத்தருவிலே போட்டு தீ வைத்து கொடுத்துவிடும் என்று சொன்னால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களே, அவர்கள் கொளுத்தியது தலித் மக்கள் அணிவித்த மாலை அல்ல, நீங்கள் உடம்பிலே போட்டிருக்கக்கூடிய காக்கி உடையைத்தான் சாதி வெறியில் கொளுத்திற்காக இருப்பதை நீ உணர வேண்டும். எதற்கு உனக்கு காக்கி சட்டை? நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறார். எத்தனை மகத்தான காவல்துறை அதிகாரிகள் பணியாற்றிய ஒரு மாநிலம் தெரியுமா? சிறந்த பணியாற்றிய எத்தனையோ பேரை என்னால் குறிப்பிட முடியும். இன்றைக்கும் கூட வடமண்டலத்துடைய ஐடியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அஸ்ராக்கார் ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் கொடூரமான சாதி வெறி இருக்கிற மாவட்டங்களில் அதிகாரியாக பணியாற்றினார். சங்கரங்கோயிலுக்கு அருகிலே ஒரு சாதி வரி பிடித்த கிராமம். பள்ளிக்கூடத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை
பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற போது பெற்றோர் கொடுத்த ஒரு 5 ரூபாய் பணத்தில அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில கடலை மிட்டாய் கடலை பருப்பி வாங்குகிறார். அந்த கடைக்காரன் யாரோ என்று நினைத்து கொடுத்து விட்டார். இந்த குழந்தை வாங்கிய பிறகுதான் இது ஒடுக்கப்பட்ட பகுதியை சார்ந்த தலித் குழந்தை என்று கடைக்காரனுக்கு தெரிகிறது. எனவே ஆத்திரத்தோடு கடலை மிட்டாயை பறித்ததோடு மட்டுமல்லாமல் 2ஆம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தையே கொடூரமாக அந்த கடைக்காரன் தாக்குகிறான். நண்பர்களே, யாரும் அவர் மீது புகார் கொடுக்கவில்லை. உங்க எஸ்பி கேட்டாரு, யார் புகார் கொடுத்தாங்க? அஸ்ராக்காருக்கு யார் புகார் கொடுத்தா என்று கேட்கவில்லை. அந்த கடைக்காரனை மட்டுமல்ல, அந்த கடைக்காரனுக்கு துணையாக இருந்த அந்த கிராமத்தில் இருக்கிற ஊர் தலைவர் உட்பட, இங்க ஊர் தலைவர்லாம் வர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இது மாதிரி ஊர் தலைவர் என்று பட்டியலிட்டு அத்தனை பேரையும் சிறையில் அடைத்தது மட்டுமல்ல, 6 மாத காலத்திற்கு நீதிமன்ற பிணை வழங்கினாலும் அந்த கிராமத்துக்குள்ளே செல்ல முடியாது என்று உத்தரவை அஸ்ராகார்க் அவர்கள் பிறப்பித்தார். அவரும் காவல்துறை அதிகாரி தான், நீயும் காவல்துறை அதிகாரி தான். எனவே உங்களை நான் கேட்டுக்கொள்வது, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கிளார்க் வேலை பார்க்கிற மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கு. எஸ்பி வேலை பார்க்கிற மாதிரி மட்டும் இல்ல. ராஜா, அங்க நீங்க தலைமை செயலகத்துக்கு போனீங்கன்னா, டிஜிபி அலுவலகத்துக்கு போனீங்கன்னா கிளார்க் மாதிரி பல ஐபிஎஸ் அதிகாரி உட்கார்ந்துருக்கான். அந்த மாதிரி போயிரு மாணவர்களே, அந்த மாதிரி போயிருக்கேன். கிளார்க் வேலை பார்த்தா உன்னை கேட்க போறோமா? இது ஏதோ நடு ரோட்டில் நின்று புலம்புகிறோம் என்று மாதவன் நினைக்க கூடாது. நான் இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள் ஒப்புதலோடு நான் அறிவிக்கிறேன், உங்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் வர வேண்டும் அல்லது நீங்கள் மாற்றலாகி போக வேண்டும். உங்களுடைய நடவடிக்கை மாறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இந்த இடத்தில் நடைபெறாது. 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நடத்துவோம். அந்த அலுவலகத்தை விட்டு நீ வெளியேற முடியாது என்று பகிரங்கமாக நாங்கள் எச்சரிக்கிறோம். இன்னும் வெறும் சவடாளர் உன்னுடைய விருப்பமா சட்டத்தை கையாள்வது? நாங்க ஒன்று கெஞ்சல, இன்றைக்கு நீ டிரான்ஸ்பர் ஆகி போயிரு, ஏன் ஓட்டருக்கு நாங்க கேட்க போறோம். அஸ்ராகார்க் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி வரணும். நாட்டில் எத்தனையோ நேர்மையான காவல் அதிகாரிகள் உண்டு, எத்தனையோ அதிகாரிகள் உண்டு. மதுரை மாவட்டத்தில் ஒரு ஆட்சித்தலைவர் இருந்தார் ஜவஹர் அவர்கள். ஒரு கிராமத்திலே பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார். ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 3ஆம் வகுப்பு திரும்பி உள்பட அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏராளமான பெண் பிள்ளைகளை அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்துகிறார். இந்த புகாரை மாவட்ட ஆட்சியர் நாங்கள் கொண்டு செல்கிறோம். மாவட்ட ஆட்சியர் என்ன தெரியுமா செய்தார்? மாதவனே, உனக்காகத்தான் அந்த கதையை சொல்றேன். மாதவன் சொல்றதை கேட்டு இங்க நடக்கிற டிஎஸ்பி, ஏஎஸ்பி, இங்க இருக்கிற ஏடிஏ உட்பட எல்லாருக்கும் அந்த கதையை சொல்றேன். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஜவஹர்கிட்ட சொன்னோம். மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜவஹர் அவர்கள் ஏதோ நம்ம சினிமாக்கள்ல பார்த்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் மாறுவேடம் போட்டு நகர்வலம் வருவார். நண்பர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாறுவேடம் போட்டுக்கொண்டு நாங்கள் குறிப்பிட்ட கிராமத்திற்கு சென்று நாங்கள் சொல்கிற செய்தி சரியா தவறா என்று அவரே நேரடியாக விசாரணை செய்து அந்த ஆசிரியரை தூக்கி ஜெயில போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாத்தியார் கடிதம் இருக்காரு. எனவே இப்படி பல நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் பட்டியலிட முடியும். எல்லோருமே இப்படி கிடையாது. இப்படிப்பட்ட பல நேர்மையான அதிகாரிகள் பணியாற்றுகிற ஒரு மாநிலத்தில் தான் இது போன்ற அவக்கேடான அதிகாரிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு. இந்த கள்ளக்குறிச்சி என்ன கலிபோர்னியா பக்கத்தியா இருக்கு, சென்னைக்கு பக்கத்துல தானே இருக்கு. வருகிற செய்தியெல்லாம் மாநில உளவுத்துறை பார்க்காதா? மாநில காவல்துறை அதிகாரி டிஜிபி பார்க்க மாட்டாரா? இதுல என்ன கொடுமைனா, சமூக நீதியை பராமரிப்பதற்கென்றே ஒரு ஏடிஜிபி இருக்க, அவருக்கு முழு நேர வேலை தமிழ்நாட்டில் எந்த மாதிரி சமூக நீதி இருக்கு அப்படி அநேகமா ஏடிஜிபி சம்பளம் வாங்குற வேலையை தவிர எதையும் பார்க்கறதுல என்பதுதான் இந்த சமூகம் உணர்த்தும். யாரா சமூக நீதி ஏடிஜிபி கேட்டா, எங்க ஏழுமலையும் மாதவர்கள் நம்முடைய அருமை தோழர் மோகன் போன்றவர்கள் தான் இன்றைக்கு ஏடிஜிபி பார்க்க வேண்டிய வேலையை பூரா நீங்க தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு.
ஊர் ஊரா போராட்டம், ஊர் ஊரா இது போன்ற காரியங்களை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே மாநில அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டில் ஏராளமான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டாங்க. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கிற போது நாங்கள் இங்க தீண்டாமை ஒழிப்பு மணி பேரணி நடத்தலாம், அல்லது டிஒஎஃப் என்ற பேரணி நடத்தலாம், விவசாய சங்கத்துடைய பேரணி இருக்கலாம். ஆனா மக்களுக்கு தெரியும் நாங்க யார் என்பது தெரியும். அப்படிதானே? நாங்க என்ன மாறுபடத்தில் வந்தாலும் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்பது எல்லோருக்குமே தெரியும். நான் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு கேட்டுக்கொள்வேன், நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. ஜனாதிபதி ஆகிறதுக்குனே ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அப்படிதானே? துணைக்கு நாள் தமிழ்நாட்டுடைய அடையாளம் என்னடா விளக்கமான அடையாளம்? தமிழ்நாட்டுடைய அடையாளம். நீங்க தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஜனாதிபதி ஆகிற, துணை ஜனாதிபதி ஆகிற, கவர்னர் ஆகிறதுக்குனே ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் கட்சிகள் அப்படிப்பட்ட கட்சிகள் இந்த பிரச்சனைகளை கண்டுகொள்வது கிடையாது. தமிழ்நாட்டில் கூட எந்த கட்சியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளும் இது போன்ற சாதிய பிரச்சனைகள், சாதிய ஒடுக்குமுறைகளை குறித்து போராட்டங்களை, இயக்கங்களை நடத்துவது கிடையாது. எதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நடத்துகிறது? ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சி? நான் இந்த நேரத்தில் சொல்றேன், இப்படி வண்டியர் சமூக மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நேசிக்கிறீங்க. எல்லாரும் இல்ல, அவங்களுக்கே தெரியும். பலர் திமுக அதிமுக தான் இருக்கிறாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில தான் வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சொல்றேன், அவங்க நடத்துற கட்சி பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நேரத்தில் நான் சொல்வேன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உண்மையில் பேரை மட்டுமல்ல, அசல் பாட்டாளிகளுக்கான கட்சி என்பது கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தான் என்பது நான் நேரத்தில் பறைசாற்றுகிறேன். இந்த மாவட்டத்தில் என்ன பெரிய வளர்ச்சி ஏற்படுது நண்பர்களே? இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை பற்றி நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே உங்களை பற்றி நான் உண்மையிலே கவலைப்படுகிறேன். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் சேரிகளில, தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் வாழக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய சேரிகளில அநேகமாக தமிழ்நாட்டின் அத்தனை சேரிகளிலும் அம்பேத்கர் பெயரால் படிப்பகங்கள் இருக்கிறார். ஏராளமாக படிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூடிய மருத்துவக் கல்லூரிகளில், பொறியியல் கல்லூரிகளில், இன்னும் சொல்ல போனால் அனைத்து ஒடுக்கப்பட்ட சேரிகளிலும் 10-15 வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அம்பேத்கரை பின்பற்றி அவர்கள் புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வருகிறார்கள். ஆனால் எனது அருமைக்குரிய புரியத்துக்குரிய வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்களை பாட்டாளிகளுக்கான கட்சி என்கிற முறையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். புத்தகத்தை கையில் வைத்திருப்பவர்களை பின்பற்றுங்கள். காடு வெட்டி குருவையும், ரவுடி பெயர்களையும், சந்தன கடத்தல் திருடுறவனையும் பின்பற்றினால் அவனமாக நீங்களும் ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. எனவே மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு புத்தகங்களை கையில் வைத்துக் கொண்டு முன்னேறி வருகிறார்கள். அரசு ஊழியர்களாக, ஆசிரியர்களாக அல்லது வழக்கறிஞர்களாக மாறி வருகிறார்கள். ஒரே ஊர்ல தான் நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே கவலையோடு தான் பேசுகிறேன். ஒரு பக்கத்திலே ஊர் இருக்கிறது, மறுபக்கத்திலே சேரி இருக்கிறது. அந்த 50 வீடுகள் கொண்ட சேரியில அம்பேத்கர் பெயரால் ஒரு படிப்பகம் இருக்கிறது. அங்கே மாலை நேர படிப்பகங்கள் நடைபெறுகிறது. அந்த பிள்ளைகள் 10, 12 கல்லூரி என்று படித்து அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊருக்குள்ள நீ அக்னி செட்டியை வச்சுக்கிட்டு ரவுடி படத்தை போட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்க நெஞ்சிலே நீ நாசமான சிந்தனைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளை பூரா சிறைச்சாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிற ஒரு சங்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே காழ்ப்புணர்ச்சியோடு பேசவில்லை. நான் பேசுவதிலே நியாயம் இருந்தால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இளைஞர்கள் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று உண்மையான அக்கறையோடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். யாரோ ஒருவன் அரசியல் நடத்துவதற்கு அது கூட இப்ப ஒன்னா நடத்த முடியல. அப்பன் தனிக்கடை, புள்ள தனிக்கடை. இந்த வயசான பிறகு பாகத்தை பிரிப்பாங்க இல்ல, கடையை பிரிக்கிற மாதிரி வீட்டை பிரிக்கிறது போல கட்சியை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போதாவது அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் உணர வேண்டும், இந்த கட்சி நமக்கான கட்சி தானா? நான் கேட்டுக்கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து வட மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக, இங்கே பாதிப்புகள் ஏற்படுகிற போதெல்லாம் ஓடோடி வந்த இயக்கம் எது என்று கேட்டால்
அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற செங்கோடி இயக்கமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல. உங்களுடைய எதிர்காலத்திற்காகவாது நீங்கள் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். பொது வீதியிலே எல்லோரும் கேட்கிற இடத்திலிருந்து தான் நாங்கள் பேசுகிறோம். ஒரு தலைமுறையவே குற்றவாளியாக அதனுடைய தலைவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு தலைமுறையே சிறைச்சாலைக்கு அனுப்புகிற தலைமுறையாக மாற்றிக் கொண்டார். ஆனால் மறுபுறத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நீங்கள் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றால், தமிழ்நாட்டுக்குரிய நீதிமன்றங்களுக்கு சென்றால், அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களில் 50 விழுக்காடு வழக்கறிஞர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய வழக்கறிஞர்களாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த சமூகம் எதை பின்பற்றிருக்கிறது என்று சொன்னால் அது அம்பேத்கருடைய அறிவை பின்பற்றிருக்கிறது, புத்தகத்தை பின்பற்றிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திரைத்துறையிலே பார்க்கிறோம். அங்கே ரஞ்சித் துவங்கி இளையராஜா துவங்கி ஏறக்குறைய ஒரு 100 பேர் திரைப்பட துறையில இவர் 10 ஆண்டுகள் கழித்தால் தமிழக திரைப்பட துறை என்பது முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு துறையாக மாறக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுடைய திரைத்துறை மாறி. என்ன காரணம்? ஒடுக்குமுறையிலிருந்து மீள்வதற்காக, உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட அற உணர்ச்சியின் காரணமாக, இந்த அவமான உணர்ச்சியிலிருந்து மீள்வதற்காக அவன் வெறிகொண்டு படிக்கிறான், வெறிகொண்டு உழைக்கிறான், முன்னேற்றம் என்கிற பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். இதனை வன்னியர் சமூகத்துடைய இளைஞர்கள் அருள் கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சமூகத்தில் பிறந்த ஜனநாயகவாதிகள், அந்த சமூகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பரிசீலனைகள் மேற்கொண்டால் வட மாவட்டம் என்பது இன்றைக்கு ஒரு அமைதியான மாவட்டமாக மாறும். அமைதியான மாவட்டமாக மாறும். என்ன ஏதாவது இந்த சாதி என்பது எதற்கு பயன்பட்டிருக்கிறது? நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். விருதுநகர் எனக்கு சொந்த மாவட்டம். நான் இளம் வயதிலே பள்ளி கல்லூரியிலே படிக்கிற போது அன்றைக்கு இப்படிப்பட்ட கரும்பாலைகள் கிடையாது, சுகர் ஃபேக்டரி கிடையாது. அன்றைக்கு கரும்பை வெட்டி ஆலையிலே அரைத்து வெள்ளமாக மாற்றி, அதை வெள்ளம் தான், உங்க என்ன பேரு வெள்ளம் தானா, வெள்ளமாக மாற்றுகிற ஒரு தொழில் நடைபெறும் கொப்பரையில். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்கள் கிராமத்தை சுற்றி கரும்பு தோட்டம். இந்த கரும்பு தோட்டத்தில் கரும்பை விளைவிக்கிற வரைக்கும் எங்க ஊருக்காரங்க பார்ப்பாங்க. கரும்பு விளைந்த பிறகு அந்த கரும்பை வெட்டி அதை சுமந்து கொண்டு போய் கொப்பரையிலே போட்டு அரைத்து, அந்த பாகை எடுத்து அரைத்து அதை வெள்ளமாக்குற பணியை செய்வதற்கென்று வட மாவட்டத்திலிருந்து கருத்த தேகத்தோடு ஆண்களும் பெண்களும் வருவார்கள். எங்களுக்கு பார்க்கவே ஆச்சரியமா, இவங்கெல்லாம் எந்த ஊருக்காரவங்க, இவ்வளவு கருப்பா இருக்காங்க, நம்மளும் கருப்பு தான், ஆனா நம்மளை விட கருப்பா இருக்காங்களே, இவங்கெல்லாம் யார்? இப்படி கொடூரமான வெயிலில் இந்த கரும்பு சோகை கையெல்லாம் அறுக்கும். அந்த அறுக்கிற கரும்பு காட்டுக்குள்ளே புகுந்து ஆண்களும் பெண்களும் அந்த கரும்பை வெட்டி வேகாத வெயிலில் சுமந்து அதை பாவாக மாற்றி வெள்ளமாக வடிக்கிற வேலையை செய்வதற்கு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து, கடலூர் மாவட்டத்திலிருந்து பெண்களும் ஆண்களும் வருவார்கள். எனக்கு அப்போது இவர்கள் யார் என்று தெரியாது. பின்னால் இயக்க பணிக்கு வந்தபோதுதான் தெரிந்து கொண்டேன். அவர்களெல்லாம் வன்னியர் சமூகத்தை சார்ந்த உழைக்கும் மக்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். நண்பர்களே, இந்த உழைக்கும் மக்களுக்கு இந்த சாதி ரேஷன் அரிசியாவது வாங்கி கொடுத்திருக்குமா? சாதி ராமதாசுக்கு தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறது. சாதி அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தது. அந்த கரும்பு வெட்டிய சகோதரிகளுக்கு ஒரு கால் செருப்பையாவது சாதி வாங்கி கொடுத்ததா? இல்லையே. நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன், அப்படி கரும்பு வெட்டி கூட வருவதற்காக இங்கு வருகிற போது அதில் யாருக்காவது விபத்து ஏற்பட்டு யாராவது இறந்து விடுவார்கள். அப்படி அங்கே இறக்கிற அந்த பெண்களை மரியாதையோடு பாதுகாப்பாக அனுப்புகிற பணியை எங்களது மாவட்டத்தில் இருக்கிற செங்கோடி இயக்கம் தான் பார்த்ததே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கவில்லை. நண்பர்களே, மிகுந்த கவலையோடு நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை பாழ்படுத்துகிற ஒரு இயக்கத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் சிக்கி ஆலையிலே சிக்கிய கரும்பை போல் தவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வன்னியர் இளைஞர்கள் கூண்டோடு வெளியேற வேண்டும் என்கிற வேண்டுகோளை
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். உடைய எதிர்கால தலைமுறைகள் பிள்ளைக்கும் அது வாழும் என்ற இந்த நேரத்தில் நான் வாழ்த்த விரும்புகிறேன். இப்படி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுகிற ஒரு நேரத்தில் மறுபுறத்திலே அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் என்ன அப்படி என்ன உனக்கு பிரச்சனை ஆகி போச்சு? அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களை பார்த்து நீங்க தமிழ்நாடு பிரபலமான கோயில்களை பூரா இளையராஜா வாங்கி கொடுத்த கலசம் தான் இருக்கு. அது ஸ்ரீரங்கம் கோயிலையும் தமிழ்நாடு கூடிய பல கோவில்களில் தம்பி எல்லாம் அந்த 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 கலசத்தை பூரா எடுத்து விநாயகர் ஊத்தி கழுவேன் சுற்றுவாங்க போலீஸே. ஏன்னா இளையராஜா பட்டியலத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய கோடீஸ்வரர்ல ஒருத்தர். நீ அவரை போய் அப்படி சொல்லுவா? நீ அவர் வாங்கி கொடுத்த கலசம் தானே தமிழ்நாடு பூரா இருக்கு. எனவே ஊருக்குள்ள ஒரு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவதை போல அந்த கிராமத்திலே எல்லையா அங்கேயே ஒரு கலர் பண்ணி போட்டுக்கிற வேண்டியது, அங்கேயே ஒரு மீசை வச்சுக்கிற வேண்டியது. மீசை வச்சுவன் பூரா குண்டாசுல போயிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் சென்னையில வாழ்றோம். பெரிய பெரிய மீசை வச்சவன் பூரா குண்டர் தடத்துல போயிட்டு இருக்காங்க. என்ன இளமை துடிப்பிலே வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதீர்கள். ஊர்ல 4 பேர் இருக்கான் வேலை வெட்டி இல்லாம. அந்த 4 பேர் சொல்வதை கேட்டு சாதி வெறியோடு நடைபெறுகிற அந்த நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆலோசனை சொல்கிற அதே நேரத்தில் தவறுகள் செய்தால் இது போன்ற தவறுகள் செய்தவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை பெற்று தராமல் ஓய மாட்டோம் என்பதற்கும் ஏராளமான உதாரணங்களை இந்த நேரத்தில் சொல்ல முடியும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இன்றைக்கு 2ஆக மாறி இருக்கிறது. ஒரு புறத்திலே சாதிவாதிகளுக்கு எதிராக நாம் கண்டிக்கிற அதே நேரத்தில் மறுபுறத்திலே மாவட்ட காவல்துறை நடவடிக்கையை நாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும். இது போன்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த கிராமத்திலே யாரெல்லாம் அந்த கோவிலிலே பினாயில் ஊற்றி கழுவினார்களோ அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்து மக்களுக்காகவே பிறந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. நீ தலித் மக்களுக்காக கூட வர வேண்டாம். ஏண்டா உன் சாமியை பினாயில் ஊத்தி கழுவிருக்காங்கல்ல, கக்கூசத்தான பினாயில் ஊத்தி கழுவுவாங்க. இப்ப கடவுளை பினாயில் ஊத்தி கழுவுனா அது ஏறக்குறைய கக்கூஸ் மாதிரி தான் நினைச்சிருக்கான். உன் கடவுளை அவமதித்த பேர் கூட உனக்கு கோபம் வராதா? தமிழ்நாட்டில் கட்சிராஜன் ஒருத்தர் இருக்காரு, அண்ணாமலன் ஒருத்தர் இருக்காரு. இவங்க இந்து மக்களை பாதுகாப்புக்காக பிறந்தவங்க. இப்ப இந்த ஒடுக்கப்பட்ட சேரிகளில் பாதிக்கப்பட்டவங்க பூரா இந்த அரேபியாக்காரங்களா பூரா வேறு மதத்தை சார்ந்தவர்களா? எங்க போனாங்க இவங்க எல்லாம்? இன்னும் கூட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பலர் பிஜேபி பக்கம் சாய்வதை தமிழ்நாட்டில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை விட ஒரு கொடுமை உலகத்தில் வேற ஒன்றும் இருக்க முடியாது. எனவே தப்பித்தவறி யாருக்காவது பிஜேபி மீது RSS மீது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரியம் ஏற்பட்டால் நண்பர்களே, அது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்கிற முறையில் அந்த கட்சி இருக்கிற பக்கமே நீங்கள் திரும்பக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம், மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே பேசுகிற, அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற மாபெரும் பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற படுகொலைகள்,